தம்பி எங்க போறீங்க? பட்டணத்துக்கு. எதுக்கு? காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடுவு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு, இல்லனா கை. டிக்கெட் எந்த ஊருப்பா? பட்டணத்துக்கு. பட்டணத்துக்கா? 10 ரூபாய்க்கு பட்டணம் போகாது, பக்கத்தூருக்கு தான் போகும். இன்னும் 20 ரூபாய் குடியா? ஐயோ, 10 ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுப்பாங்க, போகும்போது வழி செலவுக்கு வச்சுக்கோன்னு எங்க ஆத்தா சொல்லிச்சேன். அதெல்லாம் வாத்தாவோட ஆத்தா பஸ்ல போன காலத்துல. இன்னும் 20 ரூபாய் குடியா? என்ன பேய் மொழி முடிக்கிற? ஐயோ, இடம் தெரியாம உட்காந்துட்டனே. அது வந்துங்க. இருக்கா இல்லையா? டிரைவர் என்னப்பா? வண்டியை போட்டு. என்னப்பா உன்னால பஸ் நின்று போச்சு? பணம் இருந்தா கொடு, இல்லன்னா பஸ் விட்டு கிளறங்க. நாங்கலாம் காலகாலத்துல ஊர் போய் சேர வேண்டாம். ஏய், காசு இருந்தா கூட என்ன இறங்கப்பா. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். பிடிங்க, பிடியா. கொண்டா. என்னன்னே நடந்துடுச்சு. இவ்வளவு அறுவாள் எடுத்து டபால் எடுத்து காட்டுறீங்களா? என்னப்பு வட வளர் பேசிக்கிட்டு ஒரு டிக்கெட் ஏத்திட்டு போங்க. நான் என்ன மாட்டேன், என்ன சொல்ல போறேன்? டிரைவர் ஸ்டார்ட். எடியா யோ எடு. எடுக்க போறா. ஆத்தாடி, வீதியெல்லாம் நோட்டா எரிஞ்சு கிடக்குது. ஏங்க, இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டு தாயா. நல்ல நோட்டா? அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல இருக்க கண்ணு பொட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது. தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்தலான்னு பாக்குறேன். இந்த கல்லை உழைச்சி சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்துரு. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம். அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேர் தாங்க கல்ல. அது பொழப்பு இல்லங்க. தெற்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகள் ஒருவே சொல்லிடக்கூடாது பாருங்க. நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏறாதா, அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே. இன்னைக்கு ஒரு குடிமை வச்சுவா நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆளை என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30,000 ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியல போட்டுவாரு. பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் கொடுத்து எப்படி அசத்த போறாருன்னு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. இவ்வளவு வச்சீங்களே, அது இல்லைங்களா? எது? கருவாடு. கருவாடு. கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போங்க போங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்லா பெருசா அனுப்பிவிடுங்க. பெரிய கருவாடு தானே, தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது புத்தகம் கொடுக்குறீங்க? சத்துரவா பாட்டீங்க சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு? இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வரேன்னாங்களே. அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அதை கொடுங்க. 1600 ரூபாயா? ஏங்க, எங்க ஊரு முனியாண்டி விலாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய் தான். அதே அநியாயம்னு வேணான்னு வந்துட்டேன். என்னங்க, நீங்க கோயில் உண்டியிலே 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. பைத்தியம், அது யாரு வீட்டு பணமோ ரோட்ல கிடந்துச்சு, உண்டியில கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது. ஆத்தா கொடுத்த அருவா மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்கும் போதே நினைச்ச மோசடி பேருடின்னு.
பக்கத்து நாட்டு புறத்தா போற வர பொம்பளைங்களை பெரிய அருவாள் காட்டி மிரட்டுறா. பெரிய அருவாள். ஆமா, ராஜாஜி பாக்கல கம்பிட். ஏங்க குலதெய்வத்தை கும்பிட்டதுக்காக குலை முறிச்சு உள்ள தள்ளிட்டீங்களே, ரொம்ப அநியாயமா இருக்குங்க. சார் அந்த அருவாளை கொஞ்சம் சும்மாரியா? தம்பி, சுத்த மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கு. ஏங்க இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லைங்களா? அஞ்சற்க எந்த குலதெய்வத்தை கும்பிட போய் நீ உள்ளே வந்தாயோ அதே குலதெய்வம் உன்னை வெளியே அனுப்பும். குறை தீர்ப்பானந்த கோவிந்தன். நல்லதுங்க. ஆமா, நீங்க என்ன கிளி ஜூசியரா? கிளிய கொண்டுட்டீங்களா? பழம்பெரும் சினிமா கதாசிரியன் ஐயா. அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க எந்த சினிமாவுக்கெல்லாம் எழுதிருக்கீங்க? குண்டலகேசி, குபேர குஜேலா, மண்டோதரியின் மகாத்மியம், ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியது அடியேன்தான். எல்லா டென்ஷனும் எனக்கு தான். இங்க பாருங்க சார், காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், கடைசியில ஷூட்டிங் நடக்கல, எனக்கு தான் கெட்ட பேரு. ஆமா, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா சார்? ஆமா சார். அப்ப போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? இமிடியேட்டா ஒருத்தனை ஜாமீன் எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும். டென்ஷன் ஆயிட்டேன். அந்த ஆளு புது கதாசிரியரா இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆளு பழங்கால தாளா. இங்க எல்லாரும் தொப்பி போட்டிருக்கீங்களே, யார் இங்க எஸ்ஐ? ஏன் சார் தட்டி டென்ஷன் உண்டு பண்றீங்க? நீங்க எஸ்ஐன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? ரைட்டர் எங்க சார்? அவர் தான் ரைட்டர். டென்ஷன். தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். டென்ஷன். யோ, அர்த்தராத்திரில உனக்கு தயிர் வடை கொடுக்கலங்கிறதுக்காக ஷூட்டிங் விட்ட ஓடி வந்துட்டியா? என்ன ஒரு மாதிரி பாக்குற? பகல்லையே ஏத்துட்டியா? யோ, நீ காக்கி சட்டியை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. ப்ரொடக்ஷன் மேனேஜரியா? நீ எங்க போனாலும் புடிச்சிடுவேன். நீ இப்ப சட்டையை காட்டி வரல, ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யோ, நீ பேசுறது உண்மை புரியலையா? எதுக்கு எஸ்ஐ ஒரு வார்த்தை கேளு. யோ, அட்வான்ஸ் வாங்குறது நீ இன்னும் எஸ்ஐ கிட்ட? தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். சார், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார், எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். அவர் அனுப்பிட்டா கேஸ் எல்லாம் யார் எழுதுறது? அந்த டைலாக் யார் சார் எழுதுறது? ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் இதெல்லாம் எழுதுவோம். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். ஆமா, நீங்க யார் தேடி வந்திருக்கீங்க? சாந்தா சக்குபாய் ரைட்டர் சார், பழங்காலத்து சில்வர் ஜூப்ளி, அவரை தேடிட்டு வந்தேன். ஜாமீன் எடுக்கணும் அவரை. சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதான வேணான்றது. ஸ்டாம்ப் அடை கொடுங்க சார். காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் சார், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் சார். அப்படி இருந்து எனக்கு கெட்ட பேரு. பழங்காலத்து ஆளுங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? வாங்க சார், உள்ள வாங்க. இதே வேற ஒருத்தனா இருந்தா, உங்க கூட லாக்கப்ல இன்னொருத்தர் தான பஞ்சு மாதிரி, அவனை தப்பா கூட்டு வந்துருப்பான். அதான் பாதி பட மாட்டேங்கிறது. பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது, பண்டில் பண்டிலா இருக்குது, இஷ்டத்துக்கு எழுது. எழுதவா? எதை எழுதுறதுங்க? யோ, என்னையா சாந்தா சக்குபாயில இருந்து சதியானிசியா வரைக்கும் எழுதி இருக்கிற, அதே ரூட்ல எழுதியா? ஐயோ, அது நான் இல்லங்க, என் கூட ஜெயில இருந்தாரே அவருங்க. நீ எதுக்கு வந்த? எந்த விதி உன்னை உள்ளே அழைத்ததோ அதே விதி உன்னை வெளியே அழைத்து போகும்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னது நீங்க வந்தீங்க, அந்த விதி நீங்க தான், உங்க கூட வந்துட்டேன். பெரிய சதி நடந்து போச்சு. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். உன்னை இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்து கொடுக்க. என் பேரு பாதி பணம் பாண்டியன்ல. போலீஸ்